வணக்கம் நண்பர்களே. தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று பெரும் சர்ச்சைகளுக்கிடையில் கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் சென்னை அரசு மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிக்கு காட்சியளித்த முருகன் அவருக்கு ஒரு தண்டனையையும் கொடுத்தார். அது என்ன அப்படின்னு தெரியுமா? ராமேஸ்வரத்தில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் என்ற தம்பதியருக்கு மகனாக 1849ஆம் ஆண்டில் பிறந்த பாம்பன் சுவாமிகள், அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா அப்பாவு. சிறு வயது முதலாகவே முருகன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் இவர். தனது 13வது வயதிலே கவி பாடும் திறமையையும் பெற்றிருந்தார். 1894ஆம் ஆண்டு ராமநாதபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரப்பன் வலசை என்ற ஊரில் இவர் தொடர்ச்சியாக 48 நாட்கள் தவம் செய்த போது முருகப்பெருமானை உபதேசம் செய்து அருளினார் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு சில ஆண்டுகளில் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்று முருகனை தரிசிப்பதற்காக தான் பழனி செல்ல விரும்புவதாக அவரது நண்பரிடம் பாம்பன் சுவாமி கூறினார். அதற்கு அவரது நண்பர் தற்போது வேண்டாம் என்று கூறிய போது இது முருகன் கட்டளை என்று பாம்பன் சுவாமி கூறினார். அன்று இரவு முருகன் பாம்பன் சுவாமி முன் தோன்றி கடும் கோபத்துடன், பழனிக்கு நான் வர சொன்னதாக ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்டார். ஆத்ம பலம் பெறுவதற்காக நான் பழனி வர விரும்பி அவ்வாறு கூறினேன் என்று பாம்பன் சுவாமி தெரிவித்தார். அதை எங்கிருந்தாலும் என்னால் தர முடியாது என்று நினைத்தாயா என்று கூறிய முருகன், பழனிக்கு நீ வரவே கூடாது என்று அவரிடம் சத்தியம் வாங்கி கொண்டார். போகர் உருவாக்கிய முருகப்பெருமானை தரிசனம் செய்திட வேண்டும் என்று விரும்பிய பாம்பன் சுவாமிக்கு நண்பரிடம் கூறிய சிறிய பொய் காரணமாக முருகனை தண்டனை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அதன் பிறகு பாம்பன் சுவாமிகள் முருகன் மீது எவ்வளவோ பாடல்கள் எழுதி இருக்கிறார். 1923ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை தம்புச்செட்டி தெருவில் நடந்து சென்றபோது குதிரை வண்டி மோதி இடது காலில் ஏற்பட்ட முறிவை முருகனே நேரில் தோன்றி குணப்படுத்தியது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதன் பின்னர் 1929ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி பாம்பனில் பாம்பன் சுவாமிகள் சமாதி அடைந்தார். முருகனுடன் பாம்பன் சுவாமி ஐக்கியமானதற்கு அவரது சீடர்களால் அதன் பிறகு திருவான்மியூரில் ஜீவசமாதி அமைக்கப்பட்டது. முருகனே நேரில் கனவுல தோன்றி அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். முருகன் உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கனவுலையும் வருவார், நேரிலையும் வருவார், பேசுவார், எல்லாம் செய்வார். பக்தி செய்வோம்.